சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி. 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம். தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறது யாரை கொண்டாடுவாங்கன்னு சொன்னால் குருவை மட்டும்தான் தலைக்கு மேலே கொண்டாடு. தெய்வத்தை நம்ம இப்படி தான் வணங்க. இப்படி கையெழுத்து கும்பிட்டு அண்ணாமலையான நீ கையெழுத்து கும்பிட்ற எல்லா பக்தனுமே ஞான மார்க்கத்தில் போகிறான்னு அர்த்தம். ஆனால் இவன் பக்தி மார்க்கத்தில் சுற்றிக்கிட்டு இருப்பான், பக்தினுடைய மனோபாவத்திலே இருப்பான், தன்னறியாமல் கையை தூப்பான். இந்த தென்னாடுடைய சிவனே போட்டின்னு சொன்ன இந்த சித்தன் போக்கு சிவன் போக்கு. இந்த சித்தன் யாருன்னா முருகன் தான் மூத்த சித்தன். இங்க மூத்த அறிவையும் இந்த உலக அறிவையும் இந்த உலக ஞானத்தையும் இந்த புவி உலகுக்கு கொடுத்தவன் முருகப்பெருமான், நம்முடைய மூத்த பாட்டனர். முதல்ல இவன் ஆயுதம் செய்யல, ஒரு மரக்கிழ முறிஞ்சு விழுந்து கிடக்கு, அதுல ஒரு கம்பு நீளமா இருக்கு, அதுல பார்த்தா மொன கூறா இருக்கு. அதுதான் வேலை. இங்கே இருக்கிற இந்த சித்த புருஷர்களுடைய சமாச்சாரம் விட மூலிகளுடைய சமாச்சாரத்தோட சீனால அதிகமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமான் தன் குடிக்காக தன் குடிமக்களுக்காக தன்னுடைய சமூகத்தினுடைய கட்டமைப்புகளை இன்னைக்கு பார்க்கிற நம்ம அந்த நவீன வளர்ச்சிகளை முன்னேற்றங்கள் எல்லாம் முருகப்பெருமான் அன்றைய தொட்டே நூலுன்றதுராக்கன்னு முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்கிற நூல் உரி, மர உரின்றது தான் அதனுடைய தமிழ் சொல்லு. மர உரின்றது தான் அதனுடைய யதார்த்தமான. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு இந்த அழகான இயற்கை எழில் சூழ்ந்த இந்த பகுதியில் நம்ம சித்த யோகி ஆத்மநாதன் ஐயாவோடு நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். ஐயா வணக்கம். திருச்சிற்றம்பலம். மணிவாசக பெருந்தகை சிவபெருமான் எப்படி வச்சிருக்கிறான்னா, மணிவாசக பெருந்தகை சிவபெருமான் தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறாருன்னு சொல்கிறாங்க. தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறது யாரை கொண்டாடுவாங்கன்னு சொன்னால் குருவை மட்டும்தான் தலைக்கு மேலே கொண்டாடு. தெய்வத்தை நம்ம இப்படி தான் வணங்க. இப்படி கையெழுத்து கும்பிட்டு அண்ணாமலையான நீ கையெழுத்து கும்பிட்ற எல்லா பக்தனுமே ஞான மார்க்கத்தில் போகிறான்னு அர்த்தம். ஆனால் இவன் பக்தி மார்க்கத்தில் சுற்றிக்கிட்டு இருப்பான், பக்தினுடைய மனோபாவத்திலே இருப்பான், தன்னறியாமல் கையை தூக்குறான். இந்த கையை தூக்கி மேலே வழிபடுறவன் ஞானவானாக இருக்கணும், ஞான வழிபாட்டில் போகிறவனாக இருக்கணும். கையை உள்ளடக்கி நெஞ்சோடு நிறுத்தி கும்பிடுறவன் பக்தியை சார்ந்தவன். இந்த பக்திக்கும் முக்திக்குமான முக்தி நெறி கொண்ட அடியார் பெருமக்கள்லாம் தான் கையை மேலே தூக்கும். இந்த பக்தியும் முக்தியும் பெரிய அலை சின்ன அலை மாதிரி. இந்த கடற்கரையோரம் இந்த பக்தியும் முக்தியும் பெரிய அலை சின்ன மாதிரி. இந்த ஞானி யாருன்னா இந்த பெரிய அலை சின்ன அலையை கடற்கரை ஓரம் உட்காந்து ரசிக்கும்படியான ஒரு ஞானம். இந்த பக்தி முக்தி மனிதனுக்குள்ளே அன்றாடம் போராடி வரும். கோவிலுக்கு போவான், சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு உட்காருவான். வீட்டில் எல்லா வேலையும் செய்வான். அப்பா முருகான்னு ஒரு வேலையை செய்து முடிப்பான். அப்பாடா முருகா எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டான். அதுக்கப்புறம் இப்போ உள்முகமாகவே அவன் முருகனை தரிசிக்கிறான், அவன் செய்த காரியங்கள்லாம் முருகனுக்கே அர்ப்பணிக்கிறான், முருகனுடைய வாழ்க்கைன்னு சொல்லி தான் வாழ்ந்துக்கிட்டு வரான். இந்த கடல் பகுதி முழுமையாக நிறைஞ்சிருச்சு. இந்த கடல் பகுதி சூரிய வெப்பத்தினால பாசியாக வருது. அந்த பாசியில் முட்டை, அந்த முட்டையில் புழு. இதை தான் சுவாமி வந்து புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பாம்பாய் இப்படி இதில் வந்து குரங்கிலேருந்து மனிதன் தோன்றினான்னு சொன்னானே, அதுக்கு 100க்கு 100 சத்தியம் சாட்சி இருக்குது. இப்போ வேறு பகுதியிலன்னு சொன்னால் வேறு அடர்த்தியான வனப்பகுதி அடர்த்தியான இடத்துல சொல்லும்போது தான் அங்கே குரங்கா மனிதன் பிறக்கிறான்னா, இங்கே மனிதனாகவே பிறக்கிறான். குரங்குலேருந்து மனிதன் மாறுபட்டு வரல. இப்போவும் குரங்கினோட முகம் சார்ந்த பகுதி இருந்தால் அங்கே குரங்குலேருந்து மனிதன் வந்திருக்கிறான்னா, இங்கே நம்ம தென்புலத்தில் இங்கே தான் அந்த சௌகரியம் இருக்குது. உலகத்திலேயே இருக்கிற கால்பகுதி நிலப்பகுதியில் மிகுதியான மானுடம் மிக்க ஒரு நிலப்பகுதியாக என்னன்னு இருக்குதுன்னா அந்த இடம் இந்த இடமா இருக்குது. இந்த தென்னாடுடைய சிவனே போட்டின்னு சொன்ன இந்த சித்தன் போக்கு சிவன் போக்கு. இந்த சித்தன் யாருன்னா முருகன் தான் மூத்த சித்தன். இங்கே மூத்த அறிவையும் இந்த உலக அறிவையும் இந்த உலக ஞானத்தையும் இந்த புவி உலகுக்கு கொடுத்தவன் முருகப்பெருமான், நம்முடைய மூத்த பாட்டனர். பழனிமலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா முருகருடைய சிலை வந்து நவபாஷான சிலையா இருக்கும். அது வந்து எல்லா நோய்களையுமே தீர்க்கிற சக்தி வாய்ந்தது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு பின்னாடியுமே வந்து முருகர் ஒரு சித்தரா இருந்ததுனாலதான் இந்த மாதிரியான ஒரு சிலை அவருக்கு இருக்கு அப்படிங்கிற காரணம் இருக்கும். 18 சித்தர்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 18 சித்தர்களும் ஒவ்வொரு துறையில ஸ்பெஷலிஸ்ட். இதுல ஒரு சின்ன லாஜிக் என்னன்னா, புலியோட அவர் ஏன் சகஜமா பழக முடியுதுன்னு சொன்னா, ஒண்ணு புலியினுடைய பரிபாஷை தெரிஞ்சிருக்கு,
இன்னொன்று புலியினுடைய அந்த சென்ட், இந்த சென்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதனுடைய ஸ்மெல் இதனுடைய ஸ்மெல்லுன்னு. சாதாரணமாக மிருக ஜீவன்கள்லாம் பார்த்தீங்கன்னா புணர்ச்சி பண்ணும்போது வாடையை மோந்து தான் போய் புணர்ச்சி பண்ணுறது உண்டு. அந்த வாடையை நோக்கி போய் தான் புணர்ச்சி பண்ணுதுன்னு சொல்லும்போது இந்த சித்தர்கள் எப்படி அந்த ஜீவராசிகளோட ஐக்கியப்பட்டு இருந்திருப்பாங்கன்னு சொன்னால், ஒரு ஆண் புலின்னு சொன்னால் தனக்குள்ளே அந்த பெண் வாடை, அந்த சென்ட்டை இவன் ஏற்கனவே ரெடி பண்ணிக்கிறான். அதை இவன் தடையிட்டு அதுக்கிட்ட அது கிட்ட பாஞ்சு வரும்போது அப்படி காமிச்சிட்டாலும், இது இங்கேருந்து அப்படி அந்த காமிச்சிட்டாலும் அந்த வாடையை கேட்டுட்டுனா அது அப்படியே தன்னுடைய இனமான தன்னுடைய மனைவியான துணைவியான காதலியோட பழகிற மாதிரி வந்து அந்த புலி பழகு. இந்த புலிப்பாணி சித்தர் எப்படி அந்த புலியோட இருந்தார், பாம்பு அதே மாதிரி தான். அந்த பாம்புகளுடைய தன்மை, அதுங்களுடைய விஷத்தன்மை, அதனுடைய ஆராய்ச்சி பாம்பாட்டி சித்தர்னு இருக்கார். இப்போ இவங்கெல்லாம் ஒரு வகையில் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஆனால் மணி மந்திரம் ஔஷதம்னு சொல்கிற இந்த 3 வகையுமே எல்லா சித்தர்களுமே பாடம் பண்ணி வச்சுருவாங்க. பிரதானமாக ஒரு விஷயம் கையில் எடுத்துக்கிட்டா கூட மற்ற 3 விஷயமும் அவங்களுக்கு சித்தியாக இருக்கும், அதை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. இதுதான் இந்த சித்தர் வழியில் வர. இப்போ வந்து நம்ம முருகரை வந்து சித்தர் அப்படின்னு சொல்கிறோம். முருகரை சித்தர்னு சொல்லுவதற்கான காரணம் என்னங்க ஐயா? சித்தர்ன்னு தனி ஒரு வார்த்தை கிடையாதும்மா. நான் சொன்ன மாதிரி சித்தர்கள் இஸ் நத்திங் பட் சயின்டிஸ்ட்னு சொன்னேன், விஞ்ஞானிகள். இன்னைக்கு நம்ம மாறுபட்ட கோணத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய விஞ்ஞான அறிவு பெற்றிருக்கிறோம் நாமெல்லாம். இந்த விஞ்ஞான அறிவை அன்னைக்கு இந்த விஞ்ஞான பொருட்கள்லாம் இல்லாத போது மெய்ஞானத்திலே அதெல்லாம் உணர்ந்து அதனுடைய வழிபாட்டுகளை முருகன் கொண்டு வந்து. அதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமாங்க? உதாரணம் சொல்றேன். அன்னைக்குடைய வழிபாட்டுக்கும் இன்னைக்கு நீங்க அனுப்புற இந்த ஜெட்டு, இந்த நிறைய நீங்கள் எந்திர ரீதியாக அனுப்புறீங்க. இந்த எந்திரத்துக்கெல்லாம் மூலக்கூறு என்ன, அதனுடைய அலுமினியம், பிளாஸ்டிக்கு, இரும்பு, இதெல்லாம். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஆயுதம், இதெல்லாம் வந்து ஒரு பொருளாக தான் நம்ம உற்பத்தி. இதனுடைய முதல் பொருள் என்ன? அப்போ இதுக்கெல்லாம் முதல்ல ஒரு ஆயுதத்தை உற்பத்தி பண்ணலாம். அதான் நான் சொன்னேன், முருகன் மட்டுமே முதல் ஆயுதம் ஏந்தியவன். முருகன் மட்டுமே முதல் ஆயுதம் ஏந்தியவன். அப்போ அவன் என்ன பண்றான்னா, காட்டுவாசி. நான் தான் சொன்னேன், அடர்ந்த காடுல தான் அந்த மானுட ஜென்மமே உருவாகுது. இந்த ஆண் பெண் இது வருது, அதனுடைய அதனுடைய இதுன்ட்டு. தமிழ் குடிமகன் முருகன் தான் நம்ம எடை சொல்றோம். இப்ப இந்த எடைப்பட்ட காலத்துல தான் சித்தர்னு நம்ம பார்க்கிறோம். எடைப்பட்ட காலத்துல தான் நம்ம சித்தர்னு பார்க்கிறோமே தவிர அதுக்கு முன்னாடிலாம் ஹியூமனிஸ்ட் சோஷியல் அலிமென்றது தான் இங்க விசேஷம். அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் காடோட காடா மிருகங்களோட மிருகங்களாக தான் மனிதன் வாழ்ந்து வந்தான். அறிவு பெற்ற சமூகத்தினுடைய மூத்த குடிமகன்னு சொல்லும்போது ஒரு குடிமகனுக்கான தகுதிகளையும் ஒரு குடிமகன் குடி அமர்த்தி தலைவனாக அமர்ந்ததுலையும் முதல் அறிவாளி முதல் பெரிய மாமனிதன் முருகப்பெருமான்றது தான் இந்த இடத்துல சாட்சிப்படுத்துகிறோம். இப்போ இவனுக்கு இந்த பல்வேறு இந்த இயற்கை மூலிகளுடைய தன்மை. இப்போ ஒரு இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுவான், இந்த சர்வைவல் இஸ் அ ஃபைட்டுன்னு சொல்லுவான். உங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலையை படிச்சுக்கிறதுக்கே உங்களுக்கு போராட்டம்னு சொல்லுவோம். இந்த போராட்டத்தில் தான் நீங்கள் படிச்சுக்கிறீங்க. ஒன்னொன்றையும் நீங்கள் தற்காத்துக்காகவும் உங்களுடைய தற்பாதுகாப்புக்காகவும் உங்களுடைய சௌகரியத்துக்காகவும் ஏற்படுத்தப்பட்டது தான். அன்றைக்கி காட்டில் எல்லாரும் குடியிருக்கும் போது என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு ஆலமரத்தடியில் போய் வந்தான். அப்போ இந்த மாதிரி ஒரு ஷெல்டர் இருக்குது, இந்த மாதிரி ஷெல்டரை நாம் ஏன் ஏற்படுத்திக்க கூடாதுன்னு ஒன்று வருது. அப்போ தன்னாலேயே அந்த இலையும் தழையும் வச்சு இதை மாதிரி ஒரு சின்ன குகையாக இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் ஷெல்டர் பண்ணி அப்போ மழை பெய்யும் போது ஒதுங்குறான். இதுதான் முதல் குடிசை. அப்போ தன்னை சுற்றி ஜீவராசிகள்லாம் வருது, அதெல்லாம் அழிக்கணும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறான்னா, ஒரு மரக்கிளை விழுந்து கிடக்கு. முதல்ல இவன் ஆயுதம் செய்யல, ஒரு மரக்கிளை முறிஞ்சு விழுந்து கிடக்கு. அதில் ஒரு கம்பு நீளமாக இருக்குது, அதில் பார்த்தா மொன கூரா இருக்கு. அதுதான் வேலை, வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு வேலை நீங்க தங்க வேலை கொடுத்துருன்னா அன்னைக்கு தங்கமா முருகன் செய்து பார்த்தான்னா வேலை அவன் கையில எப்படி வந்ததுன்னா தண்டாயுதபாணின்னு சொல்லி கையில தடி வச்சிருக்கான்ல, அது சத்தியம். ஏன்னு சொன்னா ஆடு மாடெல்லாம் மேய்க்கலாம், மாடை மேய்க்கலாம், மாடை வளைச்சு பிடிக்கலாம், மாடை அடிக்கலாம், அடித்தா கொம்பு தேவைன்னு கொம்பை வச்சான். அதுக்கு முதல் இந்த கூரான ஒரு இதை எடுத்தான். அப்ப தன்னை எதிர்த்து வர அந்த விலங்குகளை குத்தி வேட்டையாடக்கூடிய அறிவை பெற்று முருகர் வந்து சேயோன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தி முருகரை சொல்றோம். அப்ப அந்த சேயோன் அப்படிங்கிற வார்த்தை எப்படி காலப்போக்கில் முருகன் அப்படிங்கிற அந்த வார்த்தையா மாறுச்சு? முருகன்ற வார்த்தை பேர் தான் அது. இப்ப 5 திணைன்னு சொல்றோம். அந்த 5 திணைக்கு 5 கடவுள்கள் இருக்கான். அந்த இடத்துல வரும்போது முருகப்பெருமான் ஒரு கடவுள், ஒரு நிலப்பகுதியினுடைய கடலா இருக்கான். இந்திரன்னு சொல்றோம். அந்த இந்திரன் இல்லை, அது அந்த போக பூமியா இருக்கு. அந்த இடத்துல எல்லா வளமும் கூடி இருக்கு. இப்ப பாலைவனத்துல இருக்கு, அந்த பாலைவனத்தில் சுகம் கிடைக்காது. இந்த 5 திணையிலே சுகமாக கொடுக்கக்கூடிய சுகபோகத்தில் இருக்கக்கூடிய இடம் பெருமாள்னு சொல்றதும், இந்த இந்திரன்னு சொல்றதும், இந்த சந்திரன் சொல்றதும், இந்த 5 திணைக்கு உரிய தெய்வங்களும் நான் தான் சொன்னேன். தார் தெய்வத்துள் வைக்கப்படுவர், தென்புலத்தார்லாம் தெய்வம். இந்த தென்புலத்தார் தெய்வம்னு வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நம்மளுடைய தென்பகுதி நீண்ட பெரும் நிலப்பகுதி. கடலுடைய ஆக்கு ஒரு பகுதி தானே நம்ம நிலப்பகுதின்னு பார்த்தோம். எப்படி 7 கண்டம் உருவாச்சு? இந்த கடல் அரிப்புனால ஒவ்வொரு இடமா பகுதி போய் அந்த பள்ளங்களை நிறவி
மண்ணை ஆக்கிரமிச்சு பலவீனமா இருக்கிற மண்ணெல்லாம் பகுதி ஒரு ஒரு மிகப்பெரிய நிலப்பகுதி அது 7 துண்டா பிரிக்கும். ஆக ஒட்டுமொத்த ஒரு நிலப்பகுதி தான் இருந்தது. அந்த நிலப்பகுதியை ஆண்டவன் நம்மளுடைய மூத்த குடியான தமிழ் மகன். மொழி எப்படி உருவாச்சு? ஓசை, இசை, அதுக்கப்புறம் தான் மொழி. ஓசை, இசை, வார்த்தை. இந்த ஓசை எங்கேருந்து உருவாச்சுன்னா இந்த கேலக்சியில் இப்போ ஓம்ன்ற பிரணவ பொருள் எடுத்தான். நீங்கள் நிறைய சாட்சிகள்லாம் சொல்லலாம். இந்த தமிழுக்கும் இந்த தெய்வத்துக்கும்னா இந்த தெய்வம் வேற யாரும் இல்லை, உன் தாய் தகப்பன் தெய்வம், என் தாய் தகப்பன் தெய்வம். இவங்களுக்கெல்லாம் முன்ன 3 தலைமுறை தான் நம்ம சொல்ல முடியும். இந்த 3 தலைமுறைக்கு முன்னாடி 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 போய் பார்த்து இன்னொரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி, 20,000 வருஷத்துக்கு முன்னாடின்னா அன்னைக்கு இருந்த இந்த கிழவன் யாரு? நம்மளுடைய முன்னோர்கள் தான். அது அப்படியே 1000மா பிரிஞ்சுது, 10,000மா பிரிஞ்சுது. எங்கேயும் இருக்கிறான் எல்லாம் நம்ம பங்காளி தான், மாமா மச்சான் தான், நம்மளோட உறவு தான். நம்ம தான் ஒருத்தனோட ஒருத்தன் கல்யாணம் பண்ணி குடும்பம் விருத்தி ஆகிக்கிறோம். மிகப்பெரிய குடும்ப தலைவன். அதே மாதிரி சொன்ன ஏகபத்தினி விரதன் வள்ளின்ற ஒரே ஒரு நம்மளுடைய தமிழ் பெண் தான் முருகனுக்கு மனைவி. ஐயா, நீங்க வந்து இந்த விஷயத்த முன்னாடி சொல்லும் பொழுதுமே சொன்னீங்க, வள்ளி மட்டும்தான் முருகருடைய மனைவி சொல்லி. அப்ப தெய்வானைங்க ஐயா? தெய்வானை கற்பனை கதை. இந்த இடம் ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய மானுட சமூகம், மானுடவியல், தமிழ் வரலாறு, தமிழ் மன்னர்கள், தமிழ் சார்ந்த தேகம். இப்ப நம்ம சீனான்னு போறோம். இங்க இருக்கிற இந்த சித்த புருஷர்களுடைய சமாச்சாரம் விட மூலிகைகளுடைய சமாச்சாரத்தோட சீனால அதிகமான இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க மூலிகை அதிகமா இருக்கு. அங்க வேற வழியே இல்லை. அங்க அடர்த்தியான காடுகள் இருக்கு. இப்ப இந்த அஷ்டமா சித்தின்லாம் சொன்னா இந்த அஷ்டமா சித்திகள்லாம் ஒண்ணும் இல்லை, பிராக்டிஸ் தான். ஒரு மண்ணு இப்ப வரும்போது சேர் இருந்தது, ஒரு மண் பகுதியை காலால தாண்டான். இவ்வளவுதான். ஒரு காலால தாண்டும் போது உன் தேகம் ரெண்டுமே பூமியில இல்ல, 2 காலுமே பூமியில இல்ல, ஒரு இடத்துல இருந்து ஒரு ஃப்ளோ ஆகி தர. இது அஷ்டமா சித்தியில ஒரு சித்தி இல்லையா? அஷ்டமா சித்தியில் ஒரு சித்தி. அதுக்கப்புறம் ஐயா நீங்கள் அங்கே வந்துடணும், நான் இங்கே வந்துடுறேன், நான் நேற்று தான் நினச்சேன் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டீங்க. நீங்கள் இது செல்ஃபோனில் ஒன்று போயிடுது. நிலையில் உன்னுடைய சிந்தனையில் ஒருத்தனை பரிமாணம். இது அஷ்டமா சித்தியில் ஒன்று இல்லை. அஷ்டமா சித்தின்றது இதுதான், நமக்குள்ளேயே இருக்கிறது. இது என்னன்னு கேட்டால் ஒன்று அதிகம் பவர் பண்ணிக்கிறது. இப்போ இது நாம் சாதாரணமாக சொல்லிட்டு இதுதான் மனுஷம் அமானுஷம். முருகருக்கே நம்ம பூநூல் போட்டு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நீங்கள் சொன்னீங்க. அதுக்கு பின்னாடி இருக்க அந்த காரணம் என்னங்கய்யா? இந்த பூநூல்ன்றதுராக்கன்னு முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்கிற நூல் உரி, மர உரின்றது தான் அதனுடைய தமிழ் சொல்லு. மர உரின்றது தான் அதனுடைய யதார்த்தமான பொருள். மர உரின்னா மரத்தினால ஒரு உரி செய்தது. உரின்னா என்ன? தொங்க விடுறது, அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ மர உரின்னு சொன்னால் மரத்தால் ஒரு கயிறு திரிக்கிறது. இந்த விழுது நான் காட்டுக்குள்ளே போகிறேன், என்னோட கூட 10 பேரை கூட்டின்னு போகிறேன். நான் தனியாக தான் போனேன். தனியாக போய் அங்கே இருக்கிற ஆபத்துகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணி பார்த்து அந்த இடத்துல போய் எனக்கு தேவையான காய்கனிகள்லாம் இருந்தது, தண்ணியெல்லாம் இருந்தது. இந்த தண்ணியை மோந்துக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தேன். அங்கே ஒரு மரம் குழியாக விழுந்து கிடந்து அதில் எடுத்துன்னு போய் தண்ணியை மோந்துக்கிட்டு வந்தேன். நான் குடிக்கிறேன், இது என் சமூகத்துக்கும் தேவை. அங்கேருந்து அள்ளிக்கிட்டு வரேன். அந்த நான் கூரான கம்ப வழியில் பார்த்தேன், அந்த கிளை விழுந்து கிடந்து அதை எடுத்துக்கிட்டேன். எனக்கு கைக்கு தோணுன மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அது என்னுடைய எதிர்த்து வர விலங்குகளை வேட்டையாடுறதுக்காக. இதை தான் நவீனப்படுத்தி அதுக்கப்புறம் சிந்தனைக்கு கொண்டு அதையே சீராக்கி அதையே அப்போ கைக்கு தகுந்த மாதிரி ஒரு கலையை வச்சு அந்த கலையில் முனைகளை எடுத்து அதை இப்படி மாதிரி ஒரு கொம்பை கொண்டவன் தான் கொடுவேலன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ண பரமாத்மாவனுடைய கதை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் முருகனுடைய வரலாறு தான் பெருமாளுடைய முருகனுடைய யதார்த்தமான வரலாறுகள் எல்லாம் பெருமாளுக்கு மிகைப்படுத்தி சொல்லப்பட்டது. இப்போ இந்த சைவத்தினுடைய அடிப்படையை கொண்டு வைஷ்ணவத்துல மிகுதியாக கிராபிக்ஸோட கொண்டு வந்தது. கதை ஒண்ணுதான். சிவலப்பேரி பாண்டி யாருன்னு கேட்கறான். சிவலப்பேரி பாண்டி சாதாரணமான ஒரு அயோக்கியன், உள்ளுக்குள்ளார கொலை இதெல்லாம் செய்தவன். சாதாரணமாகவே அவனுடைய சமூகத்துக்காக அவன் மக்களுக்காக செய்தது. அவன் ஒரு குற்றவாளி தான். ஆனால் நம்ம பார்க்கும்போது ஒரு ஹீரோவாக காட்டுறான். அப்படின்லாம் இல்லை. இதை மாதிரி தான் திணிக்கப்பட்டது. முருகப்பெருமான் தன் குடிக்காக, தன் குடிமக்களுக்காக, தன்னுடைய சமூகத்தினுடைய கட்டமைப்புகளை இன்றைக்கி பார்க்குற நம்ம அந்த நவீன வளர்ச்சிகளை, முன்னேற்றங்கள் எல்லாம் முருகப்பெருமான் அன்றைய தொட்டே நமக்கு நிறைய சாதாரணமான விஷயம் இல்லை. அட்டாமிக் ஃபிசிக்ஸ் பேசியிருக்காங்க. சித்தர்கள்லாம் ஒரு வகையில் பேசியிருக்காங்க. எல்லாமே பேசியிருக்காங்க. இந்த பூநூல் சமாச்சாரம் என்னன்னு கேட்டால், இந்த காட்டு வழி நம்ம போகும்போது ஒரு பொருள் 2 பொருள் கையில் எடுத்துக்கலாம். நிரம்ப பொருள் எடுத்துக்கிறோம். என்ன பண்ணணும்னா கனமான இந்த விழுதுகளை எடுத்து இதை போட்டு ஒரு முடி போட்டு தொங்க விடுறேன். அன்றைக்கெல்லாம் நல்ல திடகாத்திரமாக ஆளுக 6 அடி 7 அடி உயரத்தில் இருந்து அப்போ தொங்க விடுறான் இவ்வளோ தூரம். இதில் இடையில முடி போட்டு இப்போ ஒரு வாழைத்தாரை எடுத்தால் ஒரு வாழைத்தாரை தொங்க விடலாம். இதில் இது இந்த பூநூல்ன்ற இந்த மர உரின்ற சவு
சௌகரியம் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளாக தான் அவன் யூஸ் பண்ணியிருக்கு. இதை வந்து ஒரு லக்கேஜ் பேக்காக தான் இந்த மர உரின்றது ஒன்று வந்து அது பின்னால் சாஸ்திர சம்பிரதாயத்தினுடைய பூணூலாக வந்து நின்னது தான் சமாச்சாரம். ஆனால் இப்போ அந்த பூணூலுமே வந்து ஒரு குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் போடணுங்கிற மாதிரியான அந்த இது வந்திருக்கு. அந்த ஆரிய கலவை வந்து மாயையை ஏற்படுத்தி நம்ம திராவிட சமூகத்தை அழித்த வரலாறு தான் உங்களுக்கு வந்து தசாவதாரமே. இந்த தசாவதார சமாச்சாரம் விரிவாக வரிசையாக பேச வேண்டியது. நாம் இப்போ இந்த சிந்தனையில் இப்போ குழந்தை நாம் பேசினதில் கேட்டதில் நீங்கள் அலுப்பாயிருப்பீங்க. காரணம் என்னன்னு கேட்டால் இது ரொம்ப சத்தியமான சாரமான விஷயம். நரம்ப பேச 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 உள்ளேருந்து வரும் கேட்குற குழந்தை. இப்போ முருகன் யார், தமிழ் என்ன, அந்த வகையில் வந்தோம். இந்த வானுலகில் இந்த கேலக்ஸி சுழண்டு வருது பாருங்க, அந்த சுழண்டு வர்றதுனுடைய ஓசை என்னென்னா ஓன்றது தான். இப்போ இந்த இம்முன்னு முடியாமல் தான் ஓன்ற சப்தத்தை வெளிநாட்டில் வச்சுருக்கான். நீங்கள் உள்ளுக்குள்ளார ப்ரீத் பண்ணும்போது ஓம்னு சொல்லி முடிக்கக்கூடாது, ஓன்ற இசையை எழுப்பு, அது உள்ளே ரொட்டேட் ஆகும்ன்றான். இந்த ஓன்ற ஓசையோடு தான் வந்து அண்ட சராசரம் சுழலுது. அந்த ஓங்கார இசை அடுத்தடுத்த கிரகங்களின் மேலே பட்டு எதிரொலிக்கும் போது ஒன்று போய் இங்கே வந்து படும்போது டங்குன்னு ஒரு பாத்திரம் அப்படியே பறந்து வருது, இங்கே பட்டோன்னே டங்குன்னு ஒரு சவுண்டோட கீழே வருது. அப்போ இந்த ஓங்கார ஓசை இங்கே பட்டு இம்முன்னு அப்படி முடியுது. இது இசையாகுது. இந்த ஓம்ன்ற இந்த இசை இந்த வடிவத்தில் வருது. முதல்ல ஆதியில் இங்கேருந்து அங்கே ஒருத்தனவங்க ஓஹோஹோ அப்படின்ற ஒரு குரலில் கூப்பிடுவாங்க. முதல் மொழியாக அதுதான் வருது. முதல் எழுத்துக்கள் இல்லை, வார்த்தைகள் இல்லை. அதுக்கப்புறம் போகிறான், அதுக்கப்புறம் ஜீவராசிகள்லாம் பார்க்குறான். அது குரல்னு சொல்லுது. ஒரு குரல்னு அது கர்ஜிக்கும் போது அது வந்து அது திரும்பவும் கர்ஜிக்குது. உத்து பார்க்குறான். மானுடன் வந்து மிகப்பெரிய அறிவாளி கிடையாது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசி, இந்த எறும்பு இங்கே இருக்கே, நாமளை வந்து அதை பட்டுன்னு அடித்து போட்டுறோம். இந்த எறும்பு நம்மளை பார்த்துட்டு இங்கே உட்காந்துருக்கோம், அது விலகி போகுது. அதோட பாதையும் அறிவும் அது தெரிஞ்சிருக்கு. இந்த வகையில் இதை பூர்த்தி. முருகர்ல தொடங்கி சிவத்துல தொடங்கி இயற்கை, இந்த பேரண்டம், பரம்பொருள்ங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இதே மாதிரியான நிறைய விஷயங்களை உங்களோடு தொடர்ந்து பேசுவதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க. சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம்.